கண்டிப்பா. ஆனா இது ரொம்ப அதிகமா இருக்கு பாத்தீங்களா? திரைப்பிரபலங்கள் விஷால் எடுத்துக்கலாம். ரீசெண்டா இப்ப கூட மைக் ஆட்டி காமிச்சார்ல. அன்னைக்கு அவரு வந்த நிலைமை வந்து என்னன்னே தெரியாது. ஆனா ஊடகங்களை பத்திக்கிட்ட விஷயம் ஆமா, என்ன போட்டாங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஷாலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, விஷாலுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த நடிகர் தான் சொல்றாங்க அப்படின்னு போட்டு இரிட்டேட்டிங் திங். அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்கல்ல. அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அவருக்கு குளிர் ஜுரம் இருந்திருக்கு, இதா இருக்குன்ட்டு அவர் அதை வந்து எவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிட்டாருங்கிறத பார்த்தோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து இப்படி ஆடிலாம் காமிச்சு பேசினார். இப்போ வரைக்கும் மனுஷன் மறக்கலை போல, அது அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னென்னமோ பேசினாங்க. இவருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, சுந்தர் சி குஷ்புக்கும் அவரை கூட்டினது அசிங்கப்படுத்திட்டீங்கலாம் பேசினாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவர் அதையும் மீறி வந்திருக்காருங்கிறதா அங்க அவருடைய அந்த ஆமா உடனே குடிச்சிட்டாரு, இப்படி ஆயிடுச்சு அவருக்கு. ஆமாங்க, அது ஏன்னே தெரியல இவருக்கு இந்த நோயா அப்படின்னு போட்டு அது எல்லா நடிகர்களுமே நடக்குது. அதேதான் எனக்கு அதுதான் பிரபாஸுக்குமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு.